Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெகிரல்ஸ் சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.6 பார்க்க போறோம். இதுல கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட டைரக்டா இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னா, இங்க ஒரு பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள்ல போட்டுக்கோங்க. 1 மல்டிபிள் பண்றதுனால எந்த வேல்யூவும் மாற போறது இல்ல. ஐலேட் ஐலேட் அப்படின்றதுல ஐன்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா நம்ம எடுக்கணும். ஒன்னுன்றது வந்து அல்ஜிப்ரா வந்து இங்க செகண்ட் பிளேஸ்ல தான் வருது. அதனால அல்ஜிப்ரா தான் நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை முதல் ஃபங்க்ஷனாவும் இந்த ஒன்னை வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாவும் எடுத்துட்டு இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண போறோம். இங்க பாருங்களேன், இது ஆக்சுவலா இதோட பேசிக்கா இதோட ஃபார்முலா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள்ல இருக்கும்போது இவங்களை இன்டெகிரேட் பண்ணா வர வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். இதான் ப்ரொசீஜர். எப்படி பார்த்தாலும் நம்ம இதை இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனும் தான் நமக்கு தேவைப்படும். அதை முதல்ல இங்க பண்ணி வச்சிடலாம் ரஃப் காலம்ல. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு கொஸ்டின்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இவங்களோட டிஃபரன்ஷியேஷன் தான் நமக்கு வேணும். இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா எக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x வரும்ல. அப்ப 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு முதல்ல எழுதணும். ஸோ இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1/√(1 - x²). ஸோ இது இங்க டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க. இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ 1 வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு அது எக்ஸ்ன்ற டேர்ம் தான் கிடைக்கும். 1 × dx. இப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட்டட் வேல்யூவும் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இவங்க பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ 1 வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ்ன்னு கிடைச்சது. ஸோ இங்க எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போடணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்க இருக்கு. அதாவது 2 டைம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் /√(1 - x²) அப்படின்றத அதை எழுதிக்கலாம். அடுத்து திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எக்ஸ். ஸோ அதனால இங்க ஒரு எக்ஸ் வரும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ணி இன்டெகிரேட் பண்ணா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்க இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்க இன்டெகிரேஷன் சைனுக்குள்ள அல்ஜிப்ரா இன்வர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கு. இதை பிரிச்சுக்கலாம் நம்ம. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து திருப்பியும் முதல் ஃபங்க்ஷனாகவும் இந்த 2x/√(1 - x² அப்படின்றது உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் வரும். ஏன்னா எப்பவுமே இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா தான் செகண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கணும். ஸோ இவங்கள தான் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது திருப்பியும் சைன் இன்வர்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷன். இவங்களை இன்டெகிரேட் பண்றதுக்கும் இதே ரூல் தான். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூவும் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை இங்க இருந்து எழுதி வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இங்க யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/√(1 - x²). அதை எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட்டட் வேல்யூ தேவைப்படும். அந்த தனியாக ரஃப் காலம்ல இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பண்றோம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன்ல இங்க என்ன இருக்கு? 2x/√(1 - x² அப்படின்னு இருக்கு. இதை நம்மளால டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது எந்த ஃபார்மேட்லயும் இல்லை. அதனால இந்த டினாமினேட்டர்ல இருக்க 1 - x² நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இப்படி டீன்னு அசியூம் பண்றதுனால இது ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் ஆகும்ல. அப்போ 1 0 ஆயிடும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா -2x. t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு வரும். dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ -2x dxன்றது வந்து dt. இங்க கொஸ்டின்ல 2x dx தான் இருக்கு, மைனஸ் மட்டும் தானே இல்லை. அப்ப நம்ம -dtன்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் -dt/√t அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1/√t அப்படின்னு வந்துருச்சு. 1/√t இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் √t அப்படின்னு வந்திருக்கும். t வேல்யூ நம்ம என்னன்னு சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்தோம்? 1 - x². ஸோ -2 டைம் √(1 - x² அப்படின்றதா இன்டகிரேஷனோட வேல்யூ. மேம் இது எனக்கு டைரக்டாவே இதோட ஃபார்முலா இதுதான் தெரியும்னா நீங்க எழுதிக்கலாம். நீங்க இதை உட்காந்து தனியா சால்வ் பண்ண தேவையில்லை.
ஸோ இது வந்து எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே இருக்கு. இங்க உள்ள இவங்கள இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். உங்க கூட இன்டகிரேட்டட் வேல்யூ எடுத்து எழுதணும். செகண்ட் ஃபங்க்ஷனோடது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? -2 டைம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சது. ஸோ -2 டைம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன். அடுத்து மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் இங்க கிடைச்சிருக்கு பாருங்க 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பை செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் எழுதணும். அதை நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -2 டைம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து dx. ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இது கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இந்த மைனஸை உள்ள எடுத்துட்டு போனோம்னா இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். 2 டைம் ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இங்க இருக்கு. இங்க இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஆனா இங்க உள்ள இன்னொரு மைனஸ் இருக்கு பாருங்க. அதனால இது மைனஸ்ல தான் இருக்கும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்கு. ஏன்னா மற்ற எல்லா டேர்மும் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. ஸோ இதுல 2ன்றது வந்து கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டோம்னா டிஎக்ஸ் மட்டும் இன்டகிரேட் ஆகி நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும்? எக்ஸ்ன்னு கிடைச்சிரும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 2 மட்டும் இன்டகிரேட் பண்ணி 2x அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இதுல வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் கலந்துருக்கு. ஸோ நம்ம இதுல அல்ஜிப்ரா வந்து எக்ஸும் டினாமினேட்டர்ல இருக்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் போயிடும். இது வந்து உங்களோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட்லயும் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் செகண்டாவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹைலைட்ல இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா அதுக்கப்புறம் தான் வருது பாருங்க. ஸோ இது உங்களோட முதல் ஃபங்க்ஷன், இது உங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்றதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்ததுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ எழுதணும். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தேவைப்படுது. ஸோ நம்மளோட முதல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் வேணும். ஸோ -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட் ரூல்ல எழுதிக்கலாம். நம்ம செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் வேணும் சப்ஸ்டியூஷனுக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இவங்களோட இன்டகிரேட்டட் வேல்யூ நமக்கு வேணும். இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்து 0 ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா -2x, டீயை பண்ணும்போது dt பை dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்டியூஷன்ல இங்க எக்ஸும் டிஎக்ஸும் தான் வேணும்ல, அப்ப அந்த -2 அந்த பக்கம் போயிடும். இப்போ x into dx is equal to dt by -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் நியூமரேட்டர் வந்து dt by -2னும் டினாமினேட்டர் வந்து √t அப்படின்னும் மாறிடுது. நியூமரேட்டர்ல இருக்க இந்த -1/2 நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ -1/2 1/√t அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து dt 1/√t யோட இன்டகிரேஷன் வந்து 2 டைம் √t அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளோட வேல்யூ வந்து -√t தான். டீக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இதான் நம்மளோட இன்டகிரேஷன் வேல்யூ. எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டகிரேஷன் வந்து -√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நீங்க டைரக்ட் ஃபார்முலாவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். பக்கத்துல செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வந்து -√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அதை எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்க இருக்கு பாருங்க. -1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அதை எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அதை தான் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே உங்களோட ரஃப் ஒர்க் தான். ஸோ -√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க ஒரு dxன்னு போட்டுடலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க மைனஸ் இருக்கு, ஒரு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மல்டிபிள் பை √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரெண்டு மைனஸும் கட் ஆயிடும். இங்க வெளியில இருக்க மைனஸ் அங்கே தான் இருக்கும். இங்க வந்து எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ 1 into dx மட்டும் இன்டகிரேஷன் சைன்ல எழுதணும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. எக்ஸை இன்டகிரேட் பண்ணா நமக்கு எக்ஸ் தான் வரும். அப்போ x plus c அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
12th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸும் சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸும் மல்டிபிள் இருக்கு. எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, சீக்கண்ட் ஸ்கொயர்டுன்றது வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி. அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது. அதனால அல்ஜிப்ராக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இதை செகண்ட் ஃபங்க்ஷன்ல எழுதணும். நம்மளோட ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் மல்டிபிள் இருந்தது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை வந்து இன்டெகிரேஷன் சைன்ல போடணும். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட்ல எழுதணும். இது நீங்க யூவி மெத்தட் அந்த மெத்தட் அப்ளை பண்ணி கூட போடலாம். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க மெத்தட், அதனால நம்ம இந்த மெத்தட்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனான எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் சைன்ல போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் சைன்ல போட்டாச்சு. மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்திருக்கும். இன்டெகிரேட் சைன் போட்டுட்டு போடணும். இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனை திருப்பி இன்டெகிரேஷன் சைன்ல போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் 2 தடவை டிஎக்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா இங்க 2 சைன் இருக்கும். ஸோ இங்க எக்ஸ் அப்படியே இருக்கு. சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு, tan எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இந்த இன்டெகிரேஷன் சைன், இந்த சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது tan எக்ஸ் வரும். tan எக்ஸை 1 கூட மல்டிபிள் பண்ணா tan x into 1 tan x தான். அப்ப tan x dx அப்படின்னு கிடைச்சிருச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் tan x dxக்கு நம்ம கிட்ட வந்து ஃபார்முலா இருக்கு, மைனஸ் log of cos x. இதை வந்து log of secant x கூட சொல்லலாம் நம்ம பிளஸ்ல, இல்ல மைனஸ் log of cos x சொல்லிக்கலாம். ஸோ இது நம்ம டைரக்ட் ஃபார்முலா இருக்கிறதுனால இதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். tan x இங்க ஒரு மைனஸ் இருந்துச்சு, ஆனால் உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூல ஒரு மைனஸ் வர்றதுனால இது பிளஸ் ஆயிடும். பிளஸ் log of cos x அப்படின்னு எழுதி பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது இன்வர்ஸ்ல இருக்கு, அதை டைரக்டா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்ப அதனால பக்கத்துல ஒரு 1 நம்ம தான் எழுதிக்கிறோம். ஸோ ஹைலைட் அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். 1ன்றது வந்து அல்ஜிப்ராவை சேர்ந்தது. ஸோ இன்வர்ஸ் அல்ஜிப்ரால இன்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இது முதல் ஃபங்க்ஷனும் இது ரெண்டாவது ஃபங்க்ஷனும் எடுத்துக்கோங்க. 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களை இன்டெகிரேட் பண்றதுக்கு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட்டட் வேல்யூ மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட்டட் வேல்யூ எழுதுனா அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷனான tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் இன்டெகிரேஷன் சைனுக்குள்ள வரும் 1 into dx. மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யார் இருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1/1 + x ஸ்கொயர் தான் அவங்களோட டிஃபரன்ஷியேஷன். அதை தான் நம்ம இங்கே எழுதணும், 1/1 + x ஸ்கொயர். திருப்பியும் இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், அப்போ 1 into dxன்னு போட்டுலாம். நான் 2 dx போறேன், அந்த இடத்துல 2 இன்டெகிரேஷன் சைன் இருக்கிறதுனால. ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கும். 1 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இங்க 1 + x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இங்க 1 into dx பண்ணும்போது எக்ஸ்ன்னு வந்திருக்கும். இங்க ஒரு dx நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்களை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம சம் கம்ப்ளீட் ஆயிடும். நமக்கு என்ன தேவைப்படுது, மேல ஒரு எக்ஸும் கீழே ஒரு 1 + x ஸ்கொயர் dxும் நமக்கு தேவைப்படுது. இது டைரக்டா இன்டெகிரேட் ஆகாது இல்லையா, என்னோட ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம்னா 1 + x ஸ்கொயர்டை நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ வந்து 2x dxன்றது வந்து நமக்கு dtல கிடைக்கும், ஏன்னா 1 வந்து 0 ஆயிடும்ல. நம்மளுக்கு இங்க சப்ஸ்டியூஷன்ல xும் dxும் தானே வேணும். அப்ப இந்த 2 இங்க வேண்டாம், அந்த பக்கம் போயிடும். அப்ப மேல வந்து dt/2ன்னு எழுதிட்டோம்னா டினாமினேட்டர்ல 1 + x ஸ்கொயர் வந்து tன்னு கிடைச்சிருக்கும். 1/t இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும், log tன்னு வரும். இந்த 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா இது வந்து log t தான் நம்ம ஆன்சர். tக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் 1 + x ஸ்கொயர்னால log of 1 + x ஸ்கொயர் + c அப்படின்னு கிடைக்கும். அதுதான் எங்களோட இன்டெகிரேஷன். ஸோ இங்க நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஒரு எக்ஸும் ஒரு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் இருக்கு மல்டிபிள்ல. மைனஸ் இவங்களை இன்டெகிரேட் பண்ணா நமக்கு half of log of 1 + x ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. பக்கத்துல பிளஸ்ன்னு போட்டு ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.